ஆண்டவர் எதற்காக இந்த மகிமையான இந்த பூரண அழகை நமக்கு கொடுக்கிறார்? நம்மை மகிமையான அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தும் படிக்கு. ஹல்லேலூயா. இந்த உலக ஓட்டத்தில் மகிமையான அற்புதங்களை அனுபவிக்கணும். இந்த உலக ஓட்டத்தில் இந்த மகிமையான அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் வரும் பொழுது அவருடைய மகிமையுள்ள சந்நிதியில் நம்ம காணப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்தார் என்று சொல்லி 1 பேதுரு 5:20 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில பாடுகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற அந்த மகிமை இந்த லேசான உபத்திரவம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? நீங்கி போய்விடும். அது நித்திய கன மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மகிமைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து மகிமையான அற்புதங்களை செய்து இந்த மகிமையை மற்றவர்கள் காணும்படி செய்து மகிமையின் மேல் மகிமை அடைய, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு நாள் வரும் பொழுது தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிமையாய் நம்மை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் நம்மை மகிமையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா.